சூப்பராக நம்ம கொத்து பரோட்டா பண்ணாமா வாங்க எப்படி பண்ணுறதுன்னு தான் சொல்ல போகிறப்ப நம்ம ஒரு தாட்சி எடுத்து வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் வெட்டி வச்சுருந்ததை நல்லா போட்டதில் வதக்கி பச்சை மிளகா அதோட வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டு தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அதுக்கடுத்து கருவேப்பிலை நல்லா மசிஞ்சிருச்சு. கருவேப்பிலையை போட்டுட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடணும். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் வதக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மசாலா மாதிரி பண்ணிக்கோங்க, குழம்பு மாதிரி. நல்லா கொதிஞ்சிருச்சு. இப்போ பரோட்டா வச்சுருக்கோம் நம்ம. இப்போ பரோட்டா அதோட ஆட் பண்ணிக்குவோம். பரோட்டா ஆட் பண்ணியாச்சு. மசாலாக்கும் அதுக்கும் நல்லா இழுத்துருச்சு. தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. கொத்தமல்லி லாஸ்ட்டாக போட்டு மாதிரி வதக்கிடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டிலே பண்ண கொத்து பரோட்டா. இதில் எக்கு மட்டும் இல்லை, மற்றபடி எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். கொத்து பரோட்டா மாதிரியே இருக்கும், எக்கு மட்டும் போடல.